யா சரி, இளநீ கிடந்துச்சு குழந்தைங்களுக்கெல்லாம் குளிர்காலமாக இருக்கா, அதனால கொடுக்க முடியலை. சரி, ஒரு 5 இளநீ எடுத்து பாயாசம் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு இளநீ வெட்டிக்கிட்டு இருக்கையா அக்கா. நம்ம சிஸ்டரை வர சொல்லுங்க. ஓகே அம்மா, சூப்பர் அப்படிங்கிறாங்க எனது அருமை தம்பி. வாங்க பாயாசம் குடிக்கலாம். அக்கா நொடியில் டக்குன்னு செஞ்சிருவேன். இப்போ இதை நம்ம உடச்சிட்டு வந்துடுவோம், 2 உடச்சிட்டு வந்துடுவோம். பார்த்திங்களா, பாயாசம் வைக்கிறதுக்கு இது மாதிரி தான் வழுக்கையாக இருக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா இருக்கும். நீங்கள் அவங்களுக்கு வாட்ஸ்அப் கால் பண்ண வருவாங்க. ஓ, நான் பண்ணலையே தம்பி. பண்ணுறேன், இதுக்கப்புறம் பண்ணுறேன். இப்போ தானே சொல்லியிருக்கீங்க, பண்ணுறேன். என் அருமை சகோதரரே, கண்டிப்பாக பண்ணுவேன். உமா அக்காவுக்கு நீங்கள் ஃபோனில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். லதா அக்காவுக்கு பண்ணணுமா? ஓகே ஓகே தங்கம், ஓகே ஓகே எனது அருமை தம்பியே. இப்போ இளநீர் தண்ணியை நம்ம இதில் வச்சுருக்கோம். இப்போ இந்த இளநீ இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கிடுவோம். ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்குவோம். எப்போயுமே நம்மளுக்கு வந்து இளநீர் பாயாசத்துக்கு வந்து இது மாதிரி பக்குவமாக இருக்கணும். அப்போ தான் பாயாசம் வந்து அந்த தண்ணி இதில் வரமாட்டேங்குது. கரண்டி விளையுது, வேறு கரண்டியை வச்சு எடுப்போம்.